நந்தினி, அம்மாடி, கண்ணை திறந்துட்டியாம்மா? எனக்கு இப்போதம்மா உயிரே வந்த மாதிரி இருக்குது. கடவுளே, உனக்கு ரொம்ப நன்றி கடவுளே, ரொம்ப ரொம்ப நன்றி. அப்பா, மணி எப்படிப்பா இருக்கா? அவளுக்கும் பயங்கரமா அடிபட்டிருக்குதும்மா நந்தினி. பக்கத்து ரூம்ல தான் அட்மிட் பண்ணி வச்சிருக்கிறோம். அவ இப்ப பரவாயில்லையா இருக்கிறா, கண்ணு முழிச்சு பேசுறா. நீ தாண்டா கண்ணு முழிக்காம எல்லாரையும் பாடாப்படுத்திட்ட. என்னப்பா சொல்ற? அவளுக்கு ரொம்ப அடிபட்டுருச்சா? அவ தாங்க மாட்டாளேப்பா அதெல்லாம். அம்மாண்டி, அவள் வலி தாங்கிக்கிற ஆள் கிடையாது. அப்பப்போ அழுதுகிட்டு இருக்கா, வலிக்குதத்தன்னு. ரொம்ப கஷ்டமாக இருக்குதுடி நந்தினி. ஆனாலும் இப்போ நீ கண்ணை முழிச்சதுனால எங்களால் எல்லாத்தையும் சமாளிச்சிட முடியும். உங்கள் 2 பேரையும் நாங்கள் பார்த்துக்கிறோம், நீங்கள் எந்த கவலையும் படாதீங்கடி. சரிம்மா, அழாத. ஏன்ப்பா அழுதுகிட்டே இருக்க? அழாதப்பா. எப்படிம்மா அழாம இருக்க முடியும்? ரொம்ப பயந்துட்டோம்மா நாங்க. சரிப்பா, அதுக்கு நான் அழுதுகிட்டே இருப்பியா? அழாத. பின்ன நாங்கள் என்னடி பண்ணுவோம்? உனக்கு அடிபட்டுச்சு, ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கிறோன்னு கேள்விப்பட்டதுமே எங்கள் 2 பேருக்குமே உயிரே போயிடுச்சு தெரியுமா? இதில் நீ கண்ணை வேற முழிக்கல. கிட்டத்தட்ட 7 மணி நேரம் ஆயிடுச்சு தெரியுமா? நீ அப்படியே கடந்தடி. எங்ககிட்ட உயிரே இல்லை தெரியுமா? ஐயோ, என்ன இந்த மாதிரி கொடுமையெல்லாம் யாருக்கும் வரக்கூடாதுடி. புரியுதுமா, ஆனா அதுக்குன்னு இப்படி அழுதுகிட்டே இருக்காதீங்க. பார்க்கறதுக்கு கஷ்டமா இருக்கு. சரிம்மா அழ மாட்டோம். ஏய், அத பொண்ணு சொல்றா இல்லடி, பாக்குறது கஷ்டமா இருக்குது, நீ அழாதிரி, அழறது நிறுத்து முதல்ல. அதை முதல்ல நீ அழாம சொல்லுப்பா. அழுதுகிட்டே இருக்கிற சின்ன குழந்தையாட்டம். உன்னை இப்படி பார்க்கவே முடியலப்பா. நீ எப்பவுமே போல வரப்பா சுத்து, அப்பதான் நல்லா இருப்ப. அட போமா, நீ வேற. அப்பாவால இப்ப வேற பாலம் சுத்திக்கிட்டு இருக்க முடியாது. நான் ரொம்ப பயந்து போயிட்டேன் தெரியுமா? தெரியும்பா, எனக்கு ஒன்றுன்னா நீ தாங்க மாட்டேன்னு தெரியும். அதுவும் இல்லாமல் என் குடும்பமே தாங்காதுன்னு எனக்கு தெரியும். இங்கே பாரு, எனக்காக எத்தனை பேர் வந்திருக்கீங்க. இப்படி அடிபடும் போது தான் தெரியுது நந்தினி பக்கத்தில் எத்தனை பேர் இருக்காங்கன்னு. அடியே, அப்படிலாம் பேசாத. உனக்கு அடிபடலைனாலும் நாங்கள் எப்பவுமே உங்ககிட்ட தான் இருப்போம். சரிங்க அத்தை, சாரி. போடி, நீ வேற. நாங்கள் எவ்வளோ பயந்துட்டோம் தெரியுமா? ஆமாடி நந்தினி, டாக்டர் 24 மணி நேரத்தில் நீ கண்ணு முழிச்சே ஆகணும்னு சொல்லிட்டாரு தெரியுமா? ரொம்ப பயந்துட்டோண்டி. உனக்காக போயிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு வந்தோம். நல்ல வேலை, கடவுள் புண்ணியத்தில் நீ கண்ணை முழிச்சிட்ட. பாரு, என்னென்ன பண்ணியிருக்கிறீங்க நீங்கள் எனக்காகன்னு. சரி, 24 மணி நேரத்தில் நான் கண்ணு திறக்கலன்னா என்ன ஆகுன்னு சொன்னார் டாக்டரு. எதுக்கடி பாதையெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க? சும்மா இரு. அட சும்மா சொல்லுக்கா. 24 ஹவர்ஸில் கண்ணு முழிக்கலன்னா நீ கோமா ஸ்டேஜுக்கு தான் போயிருப்பேன்னு சொன்னாருடி அவரு. கோமாவா? அடங்கொய்யால அந்த டாக்டர் இருக்கிறானே அக்கா, அந்த டுபாக்கு ஒரு டாக்டரா இருப்பாங்கக்கா. அந்த ஹாஸ்பிட்டல் எதுக்கு என்னத்துன்னு வந்து சேர்த்தீங்க? ஐயோ கடவுளே. அடியே, இந்த நேரத்துல கூட எதுக்கடி காமெடி பண்ணிக்கிட்டு இருக்க? நம்மளெல்லாம் காலம் கடிச்சிட்டு அந்த அம்மா காமெடி பண்றாங்க பாரு. அடியே, சும்மா மீனாத்த, சும்மா விளையாடுனேன். அப்பா, ஆனா எனக்கு ஒரு விஷயத்த நினைச்சாதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்னதுமா நந்தினி? இல்லப்பா, இவங்க எல்லாருமே சாயங்காலம் தான் ஊருக்கு கிளம்பி போனாங்க. போன கையோட திரும்பி வந்துட்டாங்க பத்தியா? அவங்கெல்லாம் இங்கே இருந்திருக்கும் போதே எனக்கு ஆக்சிடென்ட் ஆயிருந்ததுன்னா எல்லாம் இங்கே இருந்து பார்த்துருப்பாங்க. தேவையில்லாத அலைச்சல் என்னால இவங்களுக்கெல்லாம். வாய் முறி, எப்படி பேசுறா பாரு. ஏங்க உங்க பொண்ணு இப்படி இருக்கிறா? அப்பா, அம்மா. என்னடி நந்தினி, என்னாச்சு? கை காலெல்லாம் சுருக்குன்னு குத்துதுமா. ஸ்டிச் எதனா போட்டிருக்கானா அந்த டாக்டரு? ஆமாண்டி, கையில ஒரு 7 தையல் போட்டிருக்காங்க, காலில் ஒரு 8 தையல் போட்டிருக்காங்க. நீ கண்ணு முடிச்சதும் டாக்டர் வர கூப்பிடணும்னு சொன்னாரு. நீ இருடி, நான் போய் டாக்டர் கூட்டின்னு வந்துடுறேன். அதனாலதான் ரொம்ப வலிக்குதா? அப்பா, மணிக்குமா ஸ்டிச் போட்டிருக்காங்க? ஆமாண்டி, அவளுக்கும் கையில காலில் அடிபட்டிருக்கல, அவளுக்கும் தையல் போட்டிருக்காங்க. ஐயோ, என்னத்த சொல்றீங்க? நான் கூட தாங்கிப்பேன், அது தாங்கிக்கவே தாங்கிக்காது. சின்ன அடியை கூட உடனே உட்காந்து அழுவோம், ஒப்பாரி வைக்கும். எப்படி அத்தை இதெல்லாம் தாங்கிக்கிச்சது? எனக்கு அவளை பார்க்கணும் போல இருக்கே. மணியை பாக்குறதுக்கு அப்புறமா அப்பா ஏற்பாடு பண்றோமா, இப்போதைக்கு பார்க்க முடியாது, சரியா? சரிப்பா. சரி, பசங்க தான் கண்ணு முடிச்சிருச்சுல, கடகடன்னு வீட்டுக்கு போயிட்டு பசங்களுக்கு தேவையான சாப்பாடை செஞ்சு எடுத்துட்டு வந்துடலாம். அப்படியே பசங்களுக்கு மாட்டிக்கிறதுக்கு துணி, அப்புறம் தேவையான டவல் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துடலாமா? ஷில்பா, வரி போலாண்டி. ஆனால் அதுக்கு முன்னாடி டாக்டர் வந்து இவ்வளோ பார்த்துட்டோம், அதுக்கப்புறமா போகலாம். பசங்க 2 பேருக்குமே என்ன சாப்பாடு கொடுக்கலாம், கொடுக்கக்கூடாது, அதையெல்லாம் கேட்டுக்கலாம். ஹாஸ்பிட்டலில் எத்தனை நாள் இருக்கணும், இல்லை டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிகிட்டு போயிடலாமா, எல்லா விஷயத்தையும் கேட்டுட்டு அதுக்கப்புறமா போவோம். சரி. டாக்டர் வந்துட்டாரே, அவர்கிட்டயே கேட்டுப்போம். வழி விடுங்க மேடம், கொஞ்சம் வழி விடுங்க சார், கொஞ்சம் வழி விடுங்க. என்ன நீங்க ஐசியூ வார்டில் இத்தனை பேர் இருக்கிறீங்க? நான் அப்பவே என்ன சொன்னேன், 2 பேருக்கு மேலே யாரும் வரக்கூடாதுன்னு தானே சொன்னேன். என் பேச்சை என்னைக்கு நீங்களாம் கேட்டிருக்கீங்க? சரி, கொஞ்சம் தள்ளுங்க. எல்லாரும் பார்க்கணும்ல டாக்டர், அதனால தான். நீங்க பாருங்க, நீங்க போய் நந்தினியை செக்அப் பண்ணுங்க. என்னம்மா நந்தினி, இப்போ எப்படி ஃபீல் பண்றீங்க? ரொம்பவே ஃபீல் பண்றேன் டாக்டர். புஷ்பாக்கா வீட்டுக்கு நான் போயிருக்கவே கூடாது. சூப்பர்மா. சரி, அப்படியே கண்ணை கொஞ்சம் காட்டுங்க. நீங்களே பார்த்துக்கோங்க டாக்டர், இதில் நான் காட்டுறதுக்கு என்ன இருக்கு? என்னம்மா ஒவ்வொரு பேச்சுக்கும் எதிர் பேச்சு பேசிக்கிட்டு இருக்கேன். சரி, அப்படியே இரு, நானே பார்த்துக்கிறேன்.
கண்ணு கூசுது டாக்டர், என்ன பண்றீங்க நீங்க? சைலண்டா இருமா, கண்ணோட மூவ்மெண்ட்டை செக் பண்ண வேணாமா? பண்ணுங்க. ஆனா அந்த டார்ச்சை கொஞ்சம் ஆஃப் பண்ணிட்டு பண்ணுங்களேன். டார்ச் ஆஃப் பண்ணிட்டா என்னால பார்க்க முடியாதுமா. பட் எனிவே யூ ஆர் பெர்ஃபெக்ட்லி ஆல் ரைட் நவ். உங்களுக்கு இதுக்கு மேல எந்த பிரச்சனையும் வராது. நீங்க தான் கண்ணை திறந்துட்டீங்கல்ல, கோமா ஸ்டேஜுக்கெல்லாம் போக மாட்டீங்க, கவலைப்படாதீங்க. டாக்டர், நானே உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சேன். எதுக்கு நீங்க கோமா ஸ்டேஜுக்கெல்லாம் நான் போவேன்னு பயமுறுத்தி வச்சிருக்கீங்க என் குடும்பத்தை? நல்லா பெருசா பில்ல போடலாம் தானே? நந்தினி, நான் ஏம்மா போய் சொல்ல போறேன்? நான் டாக்டர்மா, நல்லா போய் சொல்ல மாட்டேன். சும்மா சொல்லாதீங்க டாக்டரே. நீங்க ஏகப்பட்ட பொய்ய சொல்லி தானே சென்னையில ஒரு ஹாஸ்பிட்டல்லு, அதோ திருவள்ளூர்ல ஒரு ஹாஸ்பிட்டல்லு நல்லா பெருசா கட்டி வச்சிருக்கீங்க. கம்பெனி சீக்கிரட் வெளியே சொல்லாதம்மா. அப்பா கேட்டியாப்பா? என் மனந்து விளையாடின்னு இருக்கிற இந்த நேரத்துல கூட நீனு விடுங்க சார், உங்க பொண்ணு இப்படி பேசினாதான் நார்மலா இருப்பாங்க. அதுவும் இல்லாம ஏமா இப்படியே பேசி கலக்கலன்னு சிரிச்சுக்கிட்டு உனக்கு வலி தெரியாது, காயமும் சீக்கிரமா ஆறிடும். சரிங்க டாக்டர். அக்கா, நந்தினி கண்ணு போயிடுச்ச விஷயத்த சந்தோஷ்க்கு போன் பண்ணி சொல்லுங்க. சரிடி, இரு டாக்டர் என்ன சொல்றாருன்னு கேட்டுட்டு அப்புறமா போலாம். சரிக்கா. அப்புறம் டாக்டர், பசங்க இன்னும் எத்தனை நாள் ஹாஸ்பிட்டல்லே இருக்கணும்? எப்போ டிஸ்சார்ஜ் பண்ணுவீங்க? பசங்களுக்கு சாப்பிட்றதுக்கு என்னென்னலாம் கொடுக்கலாம், என்னெல்லாம் கொடுக்கக்கூடாது, இந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும் டாக்டர். அப்புறம் மாத்திரை மருந்தெல்லாம் கொடுத்துருங்க டாக்டர். ப்ரிஸ்கிரிப்ஷன் மெயினாக கொடுங்க. என்னென்ன டேப்லெட் எப்போ போடணும்னு எல்லாத்தையும் எங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லிடுங்க. ப்ரிஸ்கிரிப்ஷன் ஆல்ரெடி 2 பசங்களுக்குமே ரெடி பண்ணி நர்ஸ் கிட்ட கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை அவங்க கிட்ட கரெக்ட் பண்ணிக்கோங்க. டிஸ்சார்ஜை பற்றி கேட்டீங்க. 2 நாள் பசங்க ஹாஸ்பிட்டல்லே பெட் ரெஸ்ட் எடுக்கணும். அதுக்கப்புறமா நீங்கள் டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிகிட்டு போகலாம் தாராளமாக. அதுக்கப்புறம் ஃபுட்டை பற்றி கேட்டீங்க. ஆஸ் யூஸ்வல் தான்மா, ஃபீவர் வந்தால் என்ன பண்ணுவீங்களோ அதே தான். கஞ்சி, பிரெட்டு, பால், அவ்வளோதான். இதை தாண்டி வேறு எதையும் கொடுக்காதீங்க. மெயினாக நான்வெஜ்ஜை கொடுக்காதீங்க. பசங்களுக்கு அரிக்கிற மாதிரி எந்த பொருளையும் சாப்பாட்டில் கலந்து தந்துடாதீங்க, தயவு செஞ்சு சொல்லிட்டேன். பருப்பு சாதம் கொடுக்கறதா இருந்தாலும் காரமே இல்லாமல் கொடுங்க, புரியுதா? என்ன டாக்டர் இப்படி சொல்றீங்க? 2 நாள் ஹாஸ்பிட்டல் இருக்கிறதே பெரிய கொடுமை. இதுல நான்வெஜ் கூடாது, சாப்பிடக்கூடாது, வெறும் பால் பன்னியன் தின்னா நாங்க என்ன ஆவோம்? சரியாவீங்க, சீக்கிரமா சரியாவீங்க. அதுக்காக தான் அப்படி எல்லாம் சொன்னது. சரியா? கையிலெல்லாம் பிரிச்சதுக்கு அப்புறம் நல்ல ஃபுட்டெல்லாம் நல்லா சாப்பிட்டுக்கோங்க. சரிங்க டாக்டர், நாங்கள் அதெல்லாம் பார்த்துக்குறோம். ஓகே, என் வேலை இப்போ இங்கே முடிஞ்சிருச்சு. நான் நெக்ஸ்ட் போய் மணிமேகலையே பார்த்துட்டு வந்துடுறேன். அவங்களுக்கு போய் கொஞ்சம் மானிட்டர் பண்ண வேண்டியது இருக்கு. சரிங்க டாக்டர், இப்படி ஐசியூவிலே தான் இருக்கணுமா? நார்மல் வார்டுக்கு எப்போ மாற்றுவீங்க? நார்மல் வார்டெல்லாம் உங்கள் ஃபேமிலியை வச்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டமா, அதனால உங்களுக்கு ஸ்பெஷல் ரூம் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். நீங்கள் அங்கேயே போய் தங்கிக்கோங்க. ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர், எங்களை நல்லா புரிஞ்சு வச்சிருக்கீங்க. ஆமாம்மா, பில்லு இல்லை அதுக்கும் சேர்த்து வாங்கலாம்ல, அப்படிதானே? ஏம்மா அப்படியெல்லாம் சொல்லாதம்மா. நீங்கள் இந்த ஹாஸ்பிட்டலில் உங்கள் வீடே போல நினைக்கணுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி வசதியெல்லாம் செஞ்சு வச்சிருக்கிறோம். வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணிக்கலாம், அதுக்காக தான். சரியா? புரியுது டாக்டர், புரியுது. ஆனால் எனக்கு ஒரு விஷயம் தான் புரியல. என்ன டாக்டர்? மாசத்துக்கு ஒரு தடவையாவது உங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க யாராவது ஒருத்தர் அடிபட்டுக்கிட்டு வந்து ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகுறீங்க. அதான் ஏன்னு ஒன்றும் புரியல. 2 வாரத்துக்கு முன்னாடி உங்க வீட்டில் இருக்கிற பையன் வந்து அட்மிட் ஆனால, அதான் அந்த பையன் ஹைட்டா இருப்பானே, பணம் வர மாட்டான், சந்தோஷ். அவனுக்கு கூட நல்ல அடி விழுந்திருந்தது. அந்த பையன் எங்க போய் எந்த இடத்துல ஊந்து வரனானோ தெரில. எனக்கு தெரிஞ்சு நந்தினி உன்ன மாதிரி தான் அந்த பையனை கார் மோதிரிக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் கையிலலாம் ரொம்ப அடிபட்டு இருந்ததுமா. ஐயோ டாக்டர், சந்தோஷ காரெல்லாம் மோதல. உங்க பின்னாடி இருக்கிறாரு பாருங்க, என் அப்பா, அவரு தான் அடிச்சாரு. ஏன் சார், ஏன்? பார்த்து ஹேண்டில் பண்ணுங்க சார். வாழ வேண்டிய புள்ள படாத இடத்துல பட்டு ஏதாவது ஆயிரப்போகுது. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் டாக்டர், நீங்க கிளம்புங்க. அதான் பாத்துட்டீங்களே என் பொண்ணை, போய் மணிமேகலையை செக் பண்ணுங்க. அவ்வளோதான், இதுக்கு மேலே இந்த டாக்டர் பேச்சை யாரும் கேட்க மாட்டாங்க. கிளம்பிட வேண்டியதுதான். எங்க பசங்களுக்கு ட்ரெஸ்ஸு, கஞ்சி எல்லாம் இப்போ ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லியிருக்கிறாங்க. வந்த கையோட எல்லாரையும் திருப்பி நீங்கள் கூட்டிகிட்டு போயிடுங்க. நைட்டு யாரும் எங்கள் ஹாஸ்பிட்டலில் தங்க வேணாம். நான், ஷில்பா, மீனா, சுகு, நாங்கள் 4 பேரை பார்த்துக்குறோம். நீங்கள் எல்லாரையும் கூட்டிகிட்டு போயிடுங்க. நைட்டில் எல்லாருக்கும் சாப்பாடு வெளியே வாங்கி கொடுத்துருங்க, சரியா? மாமா பாரு பார்வதியே, நீ வேணா வீட்டுக்கு கிளம்பு. நான்லாம் என் பொண்ணை விட்டு எங்கேயும் நவர மாட்டேன். என் பொண்ணை விட்டு நான் நவுந்தேன்னு வெய்ய, அப்புறம் யாரோ என் பொண்ணை பார்க்கறதுக்கு வந்து நின்றுவாங்க. அதனால நான் இருப்பேன் இங்கேயே. மாமா ப்ளீஸ் மாமா, இங்கே கொஞ்சம் திரும்புங்களேன். இங்கே பாரு பார்வதியே, யாரையும் என்ன மாமா கீமான்லாம் கூப்பிட்டு இருக்க வேணான்னு ஏற்கனவே சொல்லிட்டேன். என்னை தேவையில்லாம டென்ஷன் பண்ண வேணாம்னு சொல்றேன். டேய் ஏன்டா ஓவரா பண்ற? அவன் பார்த்துட்டு போட்டுமேடா நந்தினிய, அதுக்கு தான்டா சுத்தி சுத்தி வந்துன்னு இருக்கிறான். விடாண்டா. பாரு, அமைதியா இருந்துட்டு சொல்லிட்டேன். தேவையில்லாம நீ அவனுக்குலாம் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காத. என்னாலலாம் யாரையும் என் பொண்ணை பார்க்க விட முடியாது. அமைதியா போயிரு சொல்லு, அதான் மரியாதை. மாமா ஏன் மாமா இவ்வளோ அநியாயம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நீங்க? அடிங்க, யாரா அநியாயம் பண்றது? நீ ஏன் நானா? என் பொண்ணு வேணான்னு விட்டுட்டு போன வந்தானே நீனே, அப்புறம் எதுக்கிட்ட இப்ப என்னமோ நந்தினி 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 வந்து நின்று கிடக்குற? அப்படி பெருசா அக்கறை இருக்கிற மாதிரி காமிச்சுன்னு கிடக்குற. என் பொண்ணு சொன்னதெல்லாம் கரெக்ட் தான்டா. நீ உன்னை நல்லவனு காமிச்சுக்கிறதுக்கு இன்னும் வேணாலும் பண்ணுவ பொழுது. ஏண்டா வெக்கமாவே இருக்காதா உனக்கு? எதுக்குடா என் பொண்ணை வந்து பார்க்கணும்னு இப்போ வந்து நின்று கிடக்குற? சிவா ஏன்டா இப்படிலாம் பேசின்னு கிடக்குற? ஷில்பா முரளி மனசு கஷ்டப்பட போறாங்கடா. தேவையில்லாம இப்படிலாம் பண்ணாதடா. ஆமாங்க, அவங்க 2 பேரும் எவ்வளவு தாங்க பொறுத்து போவாங்க. நீங்க அநியாயத்துக்கு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. சும்மா இருங்க. அவன் பார்த்துட்டு தானே போனோங்கிறான், பார்த்துட்டு போட்டுமே. சும்மா இரு. யாரு என்ன நினைச்சாலும் எனக்கு
கவலை இல்லை. ஷில்பா முரளி அழுதாலும் பரவாயில்ல, எனக்கு அதை பத்தி கவலையே கிடையாது. இவன் என் பொண்ணை பார்க்க கூடாது. இவன் யாரோ என் பொண்ணுக்கு யாரோலாம் என் பொண்ணை பார்க்க கூடாது. என் பொண்ணை பார்க்கணும்னா அவங்களுக்கு எதனா உரிமை இருக்கணும். என் பொண்ணு மேல ஒன்னு ஃப்ரெண்டா இருக்கணும், இல்ல லவ்வரா இருக்கணும், இல்ல புருஷனா இருக்கணும். என் பொண்ணுக்கு இவன் யாரும் கிடையாதுல. அப்புறம் எதுக்கு இவனை நான் பார்க்க விடணும்? டேய் கிளம்புடா இங்க இருந்து. மாமா என்ன மாமா இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க? நான் எங்க அவளை விட்டுட்டு போனேன்? நீங்க தான் அவளுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, வீட்டு விட்டு போடன்னீங்க. நீங்க தான் என்ன ஒதுக்கி வச்சிங்க. என்னமோ நான் உங்களை ஒதுக்கி வச்ச மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க. அப்பாவும் பொண்ணும் சேர்ந்து எல்லாத்தையும் பண்ணிட்டு இப்ப நீ அதெல்லாம் வேணாம் மாமா, தயவு செஞ்சு நான் அவளை பார்க்க விடுங்க. ஓ இப்ப நீ என்னையும் குறை சொல்லிக்கிட்டு இருக்கியா? முன்னாடி என் பொண்ணை தான் குறை சொல்லிட்டு இருந்த, இப்ப என்னையும் சேர்த்து குறை சொல்ல ஆரம்பிச்சிட்ட போல இருக்குது. இங்க பாரு, ஒழுங்கு மாதிரி தான் எடுத்து கேலி பண்ணு. உன்னை ஷில்பா புள்ளங்கிறதுனால சும்மா விடுறேன். முதல்ல நீ என்ன மாமான்னு கூப்பிடுற வேலையை வச்சுக்காத. உனக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லாத போது எதுக்கிட்ட என்ன மாமா மாமான்னு கூப்பிட்டுக்கிற? என்ன டிராமா போட்டுனியா? போடா இங்கிறது. நீங்க என்ன எவ்வளவு வேணாலும் திட்டிக்கோங்க மாமா, எனக்கு எதுவுமே பிரச்சனை இல்லை. தயவு செஞ்சு என்ன அவளை பாக்குறதுக்கு மட்டும் அலோவ் பண்ணுங்க மாமா. ஓரமா நின்று பார்த்துட்டு போயிடுறேன் ப்ளீஸ் மாமா. பத்தியா என்னடா அவன் என்ன விருப்பத்தி நிற்கிறான் நின்று. நான் தான் என்ன மாமான்னு கூப்பிடக்கூடாதுன்னு சொன்னல, எதுல சும்மா தேவையில்லாம சும்மா மாமா மாமா நின்றுக்கிறான். எனக்கு டென்ஷன் ஆகுது சொல்லிட்டேன். வர கோவத்துக்கு சேர் எதனா தூக்கி அடிச்சுட்டு போறான் அவனை. போ சொல்லு ஒழுங்கா. டேய் ரொம்ப பண்ணாதடா, பாத்துட்டு போட்டோம்டா அவன். டேய் சும்மா இருடா, நீ வேற சப்போர்ட் பண்ணின்னு இருக்கிற. இப்ப பாரு அவனுக்கு கிளம்பி போ சொல்றான் இங்க இருந்து. ஏதோ மணிமேகலை இங்க அட்மிட் ஆயிருக்கிறாளேங்கிற ஒரே காரணத்துக்காக தான் இவனை ஹாஸ்பிட்டல் உள்ள வரதுக்கே நான் அனுமதிச்சேன். இல்லன்னு வெய்ய ஹாஸ்பிட்டல் வாசல்ல கூட காலம் மிதிச்சிருக்க விட்டுருக்க மாட்டேன். போ சொல்லு ஒழுங்கா. போயிட்டே அவன் தங்கச்சி பக்கத்துல உக்காந்து அழ சொல்லு. ஏன்டா அப்படிதான்டா பேசுவேன்? போ சொல்றான் அவனை இங்க இருந்து. மாமா ப்ளீஸ் மாமா, ஒரே ஒரு தடவை பார்த்துட்டு போயிடுறேன், அதுக்கப்புறம் இங்க வரவே மாட்டேன். ஏய் இதோட மாமான்னு எனக்கு கூப்பிட்டேன்னு வையான், ஏதாவது தூக்கி அடிச்சிருவோம் சொல்லிட்டாங்க. அமைதியா போயிடு. மாமான்னு கூப்பிடாம என்ன கூப்பிடுறது? சரிங்க அங்கிள், அப்ப நான் உங்க பொண்ணு ஒரு ஓரமா நின்று பார்த்துட்டு மட்டும் போயிடுறேன் அங்கிள், ப்ளீஸ் எனக்கு கொஞ்சோண்டு வழி விடுங்களேன். அது சரி, இன்னைக்கு சந்தோஷம் மூஞ்சி முகரையெல்லாம் பிய போகுது. என்ன ஜோக்கா? இல்ல மாமா, வேற எப்படி சொல்றதுன்னு தெரியல. ப்ளீஸ் மாமா. வாப்பா ஹரிஷே வா. எங்க இன்னும் ஒண்ணு ஆளை காணுமேன்னு நினைச்சேன். என்னப்பா நந்தினியை பாக்குறதுக்கு வந்தியா? ஆமா அங்கிள், நந்தினிக்கு ஆக்சிடென்ட் ஆன விஷயம் கேள்விப்பட்டதும் என்னால தாங்கிக்கவே முடியல. அதனாலதான் நந்தினியை வந்து பார்க்கணுங்கிறதுக்காக கிளம்பி வந்தேன். நான் நந்தினியை போய் பார்க்கலாமா அங்கிள்? எதுக்குப்பா இதுக்கெல்லாம் மாமா கிட்ட பர்மிஷன் கேட்டுக்கினே? நீ போய் பாரு, உனக்கு இல்லாத உரிமையா? இதோ இந்த ரூம்ல தான் அட்மிட் பண்ணி வச்சிருக்கிறோம். போய் பாரு, கண்ணெல்லாம் முழிச்சிட்டாப்பா, நல்லா இருக்கிறா இப்போ. போய் பாருப்பா. சரிங்க அங்கிள், நான் போய் அவங்கள பார்த்துட்டு வந்துடுறேன். ஆண்டி நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். தேங்க் காட், கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டே இருந்தேன் நந்தினிக்கு சரியாயிடணுன்ட்டு. சரிங்க அங்கிள், நான் போய் பார்த்துட்டு வந்துட்டு பேசுறேன். சரிப்பா, ரொம்ப நல்ல பையன், நீ போயிட்டு வா. சரியா போச்சு போ. சூப்பர்லடா பையன். போன் பண்ணி ஒரு வார்த்தை தான்டா சொன்னேன், அடுத்த செகண்டே இங்க வந்து நின்ட்டான் பத்தியா? வேற லெவல்ல. ஆமா ஆனா இதெல்லாம் ரொம்ப அநியாயமாமா நீங்க பண்றது. என்னதான் பிரச்சனை உனக்கு? கிளம்பு முதலிங்கிறது. நேத்து வந்தவனை போய் நந்தினியை பார்க்கறதுக்கு அனுப்புறீங்க, என்ன அனுப்ப மாட்டீங்க? ரொம்ப பண்றீங்க, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். அடிங்க நேத்து வந்து விடா, வாயெல்லாம் வச்சிருவான் சொல்லிட்டேன். என் மாப்பிள்ளடா அவன், என் பொண்ணை கட்ட போறான் அவன், என் பொண்ணோட புருஷன் அவன் போறான் அவன். அவனுக்கு எல்லா உரிமையும் இருக்குது என் பொண்ணை பாக்குறதுக்கு. உனக்கு என்னடா உரிமை இருக்குதா? போடா இங்க இருந்து முதல்ல. சும்மா நின்று புலம்பின்னு கிடக்குற. ஏங்க எப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க? நான் அப்பத்துல இருந்து அவனை போங்கிறான், போக மாட்டான். என்ன தேவையில்லாம எரிச்சல் படுத்தினே இருக்கிறான். இப்ப நான் என்ன சொல்லுவேன்? இவனுக்கு என்ன உரிமை இருக்குது? இப்ப என் பொண்ணை பார்க்கணும் கேட்டு கிடக்குறான். போ சொல்லு ஒழுங்கா அவனை. சந்தோஷே வாடா, இங்க நிக்காத, வா போலாம். வா போயிட்டு மணிமேகலை எப்படி இருக்கான்னு போய் பார்க்கலாம் வா. இருங்க மாமா போலாம். நந்தினியை ஒரு எட்டு பார்த்துட்டு வந்துடுறேன். அதுக்காக தானே நான் இங்க நின்று பேசிக்கிட்டு இருக்கேன். அவன் தான் பார்க்க விட மாட்டான்லடா, வா போலாம். எதுக்கு தேவையில்லாம நின்று திட்டு வாங்கின்னு இருக்கிற? திட்டுறது மட்டும் இல்லடா, கையில என்ன கிடைக்குதோ தூக்கி அடிப்பேன். இதுக்கு மேல அவன் இங்க நின்றுட்டு இருந்தானா அமைதியா போயிட்டு சொல்லு. என் மாப்பிள்ள வேற வந்துருக்காரு, தேவையில்லாத சீன் எல்லாம் இவங்களுக்கு கிரியேட் பண்ண வேணாம்னு சொல்லி. என் மாப்பிள்ள நந்தினியை அப்படியே நிம்மதியா பார்த்துட்டு அப்படியே நிம்மதியா போனோம். அப்புறம் அவர் வந்து இங்க கேட்க போறாரு, யார் இவன், எதுக்கு இவன் நந்தினி எல்லாம் பார்க்கறதுக்கு கேட்கறான்ட்டு. போ சொல்றா, தேவையில்லாம பிரச்சனை எல்லாம் பண்ண வேணாம்னு சொல்லு. சந்தோஷே வாடா போலாம். சரிங்க மாமா வாங்க போலாம். ஆனா மாமா நல்லா கேட்டுக்கங்க, மாப்பிள்ளன்னு இப்ப ஒருத்தனை தலையில தூக்கி வச்சு ஆடுறீங்கல்ல, அவன் ஒண்ணு நந்தினியை கட்ட போறது இல்ல, கட்டவும் விட மாட்டேன். பாருங்க, நான் இப்ப அமைதியா போறதுனால என்ன சும்மா போறேன்னு நினைச்சுக்காதீங்க, திரும்பி வருவேன் நானு. போடா மொளகா பஜ்ஜி, ஆளு மண்டியும் பாரு. வாய மூடண்டா, எதுக்குடா இவ்வளவு கஷ்டப்படுத்துற அந்த பையனா? அப்படிதான்டா பண்ணுவேன். கிளம்பி நீ முதலிங்கிறது. அதான் போயிட்டான்ல, போ பின்னாடியே போ. அழுதுன்னு கிடப்பான், போய் மூக்கு தொடச்சு விடு போ. போடா காட்டான் பைத்தியக்காரா. நான் போய் அவனை சமாதானப்படுத்துறேன். நீங்க இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி என்னையும் கூட்டணும் போ. வரேன், போடா போ. எல்லாம் போங்க, அவன் பின்னாடியே போங்க அப்படியே. இங்க பாருங்களேன். என்னடியே? சந்தோஷ் பாவங்க, அவனும் தானே சென்னையில இருந்து திரும்பி வந்தான். நந்தினியும் மணிமேகலையும் பார்க்கணுன்னு தானே வந்தான். அதுவும் இல்லாம ஹாஸ்பிட்டலுக்கு நுழைஞ்சதும் முதல்ல நந்தினி எப்படி இருக்கிறான்னு தானே கேட்டான். ஏங்க கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம இப்படி கத்துறீங்க அவனை போட்டு?
சும்மா தண்டி கத்திக்கிட்டு இருந்தேன். அப்படியாங்க? நான் கூட ஏதோ உண்மையாக தான் கத்துருவீங்களோ குழந்தையன்னு நினச்சேன். சேச்சா இல்லடி, அவங்க வந்து நிக்கணும்னு தானே ஆசைப்பட்டேன். நந்தினிக்கு ஆக்சிடென்ட் ஆனதுனால அடிச்சு பிடிச்சி வந்திருக்கிறான் பாக்குறதுக்கு. வந்தவனை அப்படியெல்லாம் விட்டுற மாட்டான், அப்படியே கோழி அமுக்கிற மாதிரி அமைக்கிற மாட்டேன். என் வழிக்கு அவனை கொண்டு வராம விட மாட்டேன்டி. பார்த்தல என்ன பேசிட்டு போனான்னு. நந்தினிய அந்த பையனை கல்யாணம் பண்ண விட மாட்டானா அப்படின்னு என்ன அர்த்தம்? நான் தான் நந்தினியை கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்லாம சொல்லிட்டு போறான் அவன். ஆனா அந்த வார்த்தையும் அவன் வாயிலிருந்து வர வெப்பண்டி. நந்தினிக்காக அவன் இன்னும் சண்டை போடணும்டி, இன்னும் போராடணும். இன்னொரு தடவை என் பொண்ணை விட்டுட்டு போனோங்கிற எண்ணம் அவன் மனசுல வரவே கூடாதுடி. பாரு, நானே நாளைக்கு மறுபடியும் என் பொண்ணை விட்டுட்டு போடான்னு சொன்னா கூட அதெல்லாம் போக முடியாது, போயான்ட்டு போனோம் அவன். அந்த அளவுக்கு நான் பண்ணுவேன். நான் சும்மாவே விட மாட்டேன்டி அவனை. நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்குறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுங்க. நாமளும் அதை தானே எதிர்பார்த்தோம், நந்தினிக்காக அவன் வந்து நிற்கணும்னு. எனக்கு இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் இருந்தாலும் நந்தினி அவன் ஒரு எட்டு பார்த்துட்டு போயிட்டோங்க. நீங்கள் போனதுக்கப்புறம் வேணா கூட நான் அவனை கூட்டிகிட்டு வந்து நந்தினியை பார்க்க வச்சிடுறேனே. குழந்தை ரொம்ப ஏங்கி போயிருப்பாங்க நந்தினியை பார்க்கணுன்னு. அதுவும் இல்லாமல் அவளுக்கு அடிபட்டிருக்கு வேற இல்லை, அவனுக்கு பார்க்கணுன்னு பதறம் இல்லை. நான் ஒரே ஒரு தடவை அவனை பார்க்க வச்சிடட்டா? வேணவே வேணாம், அந்த தப்பை மட்டும் தயவு செஞ்சு பண்ணிடாது. ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போதும் சரி, நம்ம டிஸ்சார்ஜ் பண்ணி நந்தினியை வீட்டுக்கு கூட்டின்னு போகும்போதும் சரி, சந்தோஷம் நந்தினியை பார்க்கக்கூடாது. ஏங்க என்னடி ஏங்கன்னு என்னமோ தெரியாத மாதிரி கேட்குற? அவன் கல் நெஞ்சக்காரனாட்டம் இத்தனை நாள் இருந்தான்ல நந்தினியை பார்க்காம, அவனுக்கு தண்டனை கொடுக்க வேணாம். இதுதான் கரெக்டான டைமு. இப்போ அடிச்சாதாண்டி அவனுக்கு பயங்கரமா வலிக்கும். அவன் நந்தினியை பார்க்கக்கூடாது, அவ்வளவுதான். இந்த விஷயத்துல நம்ம 2 பேரும் கல் நெஞ்சக்காரங்களா இருந்தா மட்டும்தான் நம்ம பொண்ணு வாழ்க்கையும் நல்லா இருக்கும், அவன் வாழ்க்கையும் நல்லா இருக்கும். புரியுதா? புரியுது, இருந்தாலும் சின்ன பையன்ல. ஆமா, நொன்ன பையன். நீ சும்மா இரு, நான் பாத்துக்கிறேன். நீ வா, நாம ஹரிஷ் மாப்பிள்ளை என்ன பேசின்னு கிடக்குறான்னு உள்ள போய் பார்ப்போம். சரிதான், என்னமோ பண்றீங்க, பண்ணுங்க.